வணக்கம் குட்டி பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம குடியரசு தின விழாவை பற்றி பார்க்க போறோம். வழக்கம் போல குழந்தைகள் அனைவரும் குடியரசு தின விழாவிற்கு பள்ளிக்கு போனாங்களாம். அங்க வழக்கம் போல கொடியேற்றம், நடன நிகழ்ச்சி, இனிப்பு வழங்குதல் நடந்ததாம். அதுக்கப்புறம் அங்க விடுதலை போராட்ட வீரர் ஒருவர் உரையாற்ற வந்தாராம். அவர் அந்த குழந்தைகளை பார்த்து, வணக்கம் இளைய தலைமுறையினரே அப்படின்னு சொல்லி அவருடைய உரைய ஆரம்பிச்சாராம். அவரு அந்த குழந்தைங்க கிட்ட, நம்ம சுதந்திர தின விழாவை கொண்டாடுறோம், அதே மாதிரி குடியரசு தின விழாவையும் கொண்டாடுறோம், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டாராம். அந்த குழந்தைகள் தன் ஆசிரியர்கள் முகத்தையும் தன் நண்பர்கள் முகத்தையும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டாங்களாம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், குழந்தைகளா, நம் நாட்டிற்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 கிடைச்சிச்சா. அந்த சுதந்திரத்தை வச்சு இந்த இந்தியர்களுக்கு ஒழுங்காவே ஆட்சி செய்ய தெரியாது, இத வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாம் நம்மளை ஏளனம் செஞ்சாங்களாம். இதை பொய்ப்பிக்கவே காந்திஜி, நேருஜி ஆகியவர்களின் தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டதாம். அந்த குழுவின் தலைவராக டாக்டர் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டாராம். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் உருவான குழு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிச்சாம். அந்த அரசியலமைப்பு அமலாக்கப்பட்ட நாள்தான் 1950 26 ஜனவரி, அதாவது இன்று 26 ஜனவரி. உருவாக்கப்பட்ட நம் நாட்டின் குடியுரிமை அமல்படுத்தப்பட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நம் நாட்டின் முதல் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாம் அனுபவிக்கும் உரிமைகளும் சுதந்திரங்களும் சட்டங்களும் இந்த குடியுரிமையிலிருந்தே நமக்கு கிடைக்கப்பட்டது. சுருக்கமாக சொல்ல போனால், நம் பேச்சுரிமை, எழுத்துரிமை, சமமான கல்வி, எந்த மதத்தையும் பின்பற்றும் உரிமை, இது அனைத்தும் இந்த குடியுரிமையிலிருந்தே நமக்கு கிடைக்கப்பெற்றது. டெமோக்ரஸி இஸ் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். அதாவது குடியுரிமை மக்களால், மக்களுக்காக, மக்களால் எழுதப்பட்டது என்றும் சொல்லலாம். இதைதான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இளைய தலைமுறையினர் நம் குடியுரிமையை மதித்து அதை பின்பற்றி நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த குட்டீஸ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நாமும் அவங்க சொல்றது போலயே பின்பற்றுவோம்.